சுத்தமான சால கிராமத்தை முழுங்கி இவன் எச்சப்படுத்திட்டானே. இந்த மாதிரி அக்கிரமம் எங்கேயாவது உண்டாமா? இவன் கூட பழக விட்டா நம்ம பிள்ளைங்களும் கெட்டு போயிடுவாங்க. வளர்க்கறத பொறுத்து தான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. வாங்க வாங்க. அம்மா, இன்னும் இப்படியே எத்தனை நாளைக்கு வேதனையோட இருப்பேன்? எல்லாம் ஆண்டவன் செயல். பாத்தியா லீலாவதி, நான் அவர் போன வேதனையை தாங்கிக்க முடியாம இருக்கேன். தினம் தினம் இந்த புள்ள எப்படி செய்யறானே, எல்லாரோடையும் வம்பு வழக்குன்னு போறானே. இவனை நல்லபடியா வளர்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் வேதனை எங்களுக்கு புரியுதுமா. இந்த புள்ள அடங்காதவனா சுத்துறதும் எல்லார் சாபத்தையும் வாங்கிக்கிறதும் எனக்கு என்னமோ சங்கடமா இருக்கு. அவனை பார்த்தா தெய்வாம்சம் உள்ள புள்ள மாதிரி இருக்கு. அவன் பேசுறதெல்லாம் நல்லதுக்குத்தான். ஆனா அவனுக்கு சரியான வழிகாட்ட ஒரு குரு இல்ல. அதனால நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். என்னம்மா அது? வெங்குச ஆசிரமத்துல சேர்க்க போறேன். அந்த மகானுடைய சிஷியனா இவ இருந்து தம் வாழ்க்கையை நல்லபடியா மாத்திக்கிட்டும். நாம என்ன நினைச்சாலும் எல்லாம் அந்த பகவானோட இஷ்டப்படிதானே நடக்கும். ஆண்டவன் தானே இந்த புள்ளையே எனக்கு கொடுத்தான். அவரே இவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டாம இருக்க மாட்டாரு. அன்புக்கு அளவே இல்லை. ஆனா செய்யற தியாகத்துக்கு மிஞ்சின திருப்தி எதுவும் இல்லை. அதனால பிரியற வேதனையை விட புள்ள நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கட்டளை எழுத. அம்மா, அப்படி செய்யறதும் நல்லதுதான். உன் எண்ணம் தான் அந்த தெய்வத்தோட எண்ணமோ, அப்படியே செய். புள்ளைய நாளைக்கு போய் ஆசிரமத்துல சேர்த்துடுறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாபாவை பொறுப்புள்ளவனா வளர்க்கறது கஷ்டம்னு நினைச்சு மன்மாட்ல இருக்கிற வெங்குச ஆசிரமத்துல பாபாவை சேர்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. சீடர்களே, இந்த வெங்குச ஆசிரமம் வேத பாடங்களை, உபநிடதங்களை, புராணங்களை, இதிகாசங்களை உங்களுக்கு உபதேசம் செய்கிற ஒரு ஞான பயிற்சி நிலையம். இது உங்களுக்கு தெரிந்த விஷயம். நல்லொழுக்கங்கள், கட்டுப்பாடுகள் உங்கள் மனதை தூய்மையாக்கி நல்ல குணங்களை வளர்த்து தெய்வீகத்தின் அருகில் சேர்க்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தரப்படும். இன்று உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் கற்றுத்தருகிறேன். எல்லோரும் இதை கைகுவித்து சொல்லுங்கள். அம்மா, நீ அப்ப சொன்னியே இதான அந்த வெங்குச ஆசிரமம்? ஆமாண்டா. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? அதோ அங்க இருக்காரே, அவர் தானே குரு வெங்குசா? ஆமாப்பா, அவர்தான். ஓம் மித்ராய நமஹ. ஓம் மித்ராய நமஹ. ஓம் ரவயே நமஹ. ஓம் ரவயே நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. சூர்யாய நமஹ. ஓம் பானவே நமஹ. ஓம் பானவே நமஹ. ஓம் खगाय நமஹ. ஓம் खगाय நமஹ. ஓம் பூஷ்ணே நமஹ. ஓம் பூஷ்ணே நமஹ. ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ. ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ.
ॐ मरीचये नमः ஓம் மரீச்சயே நமः ॐ आदित्याय नमः ஓம் ஆதித்யாய நமः ॐ सवित्रे नमः ஓம் சவித்ரே நமः ॐ अर्काय नमः ஓம் அர்க்காய நமः ॐ भास्कराय नमः ஓம் பாஸ்கராய நமः ॐ मित्ररविसूर्यभानुखगपुष्ण हिरण्यगर्भमरीच आदित्य सवित्रार्कभास्करः ஹரி ஓம். போதும். இனி நீங்கள் போய் ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள். அதன் பொருளையும் விளக்கங்களையும் நாளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகட்டும் தேவா. இந்த தரிசனத்திற்காகத்தானே காத்திருந்தேன். பாபா வா. பாபா பாபா, 10 வருடங்கள் உன்னை காண்பதற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். வா பாபா வா. வாருங்கள் தாயே, வா பாபா. ஆஹா, இத்தனை வருஷமா இந்த பிள்ளைக்கு சேவை செய்யற அதிர்ஷ்டம் உனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இது உன் பூர்வ ஜென்ம அதிர்ஷ்டம். நீ பிறந்த பலன் கிடைச்சது. இந்த புள்ள மனித ரூபத்தில் இருக்கிற தெய்வம். இவன் வந்ததால இந்த ஆசிரமமே புனிதமாயிடுச்சு. ஆமாம் சுவாமி, இந்த புள்ள எல்லாரையும் போல சாதாரணமானவன் இல்லை, எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க புனிதமான ஆசிரமத்துல இருந்து குருகுல பாடங்களை கத்துக்கணும்னு அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரன் விஸ்வாமித்திரருக்கு சிஷ்யனா இருந்த மாதிரி இந்த புள்ள உங்க சிஷ்யனா இருந்தா அவனுக்குத்தான் நல்லது. அதனாலதான் சுவாமி, பாசமும் பந்தமும் பைத்தியமாக்கினாலும் கூட உலகத்துக்கே ஒளி தர சூரியனை ஒளிச்சு வைக்க கூடாதுன்னு இங்க அழைச்சிட்டு வந்து. சுவாமி, தயவு செஞ்சு இந்த புள்ளைய உங்க சிஷ்யனா ஏத்துக்கணும்னு பணிவோட வேண்டி கேட்டுக்கிறேன். அம்மா, இந்த புள்ளைய நான் என் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். ஆதிசங்கரர் தாய் தன் புள்ள தன்னை விட்டு வெகு தூரம் போறான்னு தெரிஞ்சும் கூட அந்த வேதனையை மறந்து உலக மக்கள் சேவைக்காக பிறந்திருக்கிற காரணப்பிறவின்னு அந்த தாய் தாங்கிக்கிட்டாங்க. சங்கரரை பெத்தாங்க அந்த தாய். ஆனா நீ இந்த புள்ளைய பெத்தெடுக்காம போனாலும் இவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் பிரமிக்க வைக்குது. நீ பயமில்லாம, கவலை இல்லாம, பதட்டம் இல்லாம போயிட்டு வா. இன்னையிலிருந்து இந்த பாபா இந்த ஆசிரம வாசி. என் பாக்கியம் சுவாமி, என் பாக்கியம். வா. ஆசிரமத்துல குருநாதர் சொல்லி கொடுக்கிற பாடங்களை கவனமா படிக்கணும். நீ படிப்பியா? நப்பரு. சுவாமி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு அனுமதி கொடுங்க. எல்லாம் நன்மைக்கே. பாபா, இங்கே வா. சிஷ்யர்களே, இவன் நம்ம ஆசிரமத்துல சேவை செய்யறதுக்கு வந்திருக்கான். இவனும் கூட உங்களை போல ஒரு சிஷ்யன். இவன் பேரு பாபா. இவனுக்கு ஆசிரம வாசத்தை பத்தி நீங்க சொல்லணும், எல்லா விதத்திலையும் உதவணும். இவனை நீங்கள்லாம் நல்லபடியா கவனிச்சுக்குங்க. சரி குருதேவா.
பாபா இங்க வா. பாபா இங்க வா. பாபா எங்க கூட வா. பொட்டி எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு போலாம். வா பாபா வா. வா போலாம். வா போலாம். சிஷ்யர்களே, நேத்து சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுத்தேன், நீங்க செஞ்சீங்க. இப்ப நான் சொல்லாமலேயே சூரிய நமஸ்கார மந்திரங்களை எல்லாம் சொல்லணும், செய்யணும். நிறுத்துங்க. ஆரம்பமே தப்பு. நான் இப்படி சொல்லி கொடுக்கல. மித்ராய நமகலேருந்து ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லக்கூடாது. முதல்ல இருந்து மறுபடியும் சொல்லுங்க. சரி, நேத்து சொன்ன சூரிய நமஸ்காரம் உங்க யாருக்குமே மனசுல பதியலன்னு தெரிஞ்சு போச்சு. உதட்டளவுல சொன்னா போதாது, உச்சரிக்கிற மந்திரங்களை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும். குருதேவா, சூரிய நமஸ்கார மந்திரத்தை நான் முறை தவறாம சொல்றேன். பாபா, நேத்து தானே ஆசிரமத்துல சேர்ந்த? ஆமா குருதேவா. எங்கே சொல்லு. ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, ஓம் பூஷ்ணே நமஹ, ஓம் இரண்யகர்பாய நமஹ, ஓம் மரீச்சயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் மித்ர ரவி சூரிய பானு ககபூஷ்ண ஹிரண்ய கர்ப்ப மரீச்ச ஆதித்யாய சவித்ரார்க்க பாஸ்கரஹா. உச்சரிப்பு சுத்தமா இருக்கு பாபா. யாரு சொல்லி கொடுத்தா? யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? குருதேவா, நேற்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். தாங்கள் தான் எனக்கு இந்த மந்திரங்களை கற்றுத் தந்தீர்கள். கேட்டீங்களா? நேத்து நான் சொன்ன மந்திரங்களை காதால கேட்டே பாடம் பண்ணிட்டான். கவனமா கேட்டு மனசுல அப்படியே பதிய வச்சுக்கிற சக்தி உள்ளவன் தான் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். கண்ணு ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் இருந்தா அவங்க அறிவு சூன்யமாயிடும். சிஷ்யனா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இவன் சின்னவன், உங்களை விட சின்னவன். பாபா, நீ என் சிஷ்யனா வந்தது உண்மையிலேயே என் அதிர்ஷ்டம். நீங்க எல்லாம் போய் சூரிய நமஸ்கார மந்திரங்களை பாடம் பண்ணுங்க. அப்புறமா ஆசிரம வேலைகளுக்கு கவனிங்க. போங்க. பாபா, நீ என் கூட வா. பாபா, வருகிறேன் குருதேவா. भद्रं
குருதேவா, இந்த பழங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த பாலை அருந்துங்கள். சந்தியாவந்தன காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினேன். காயத்ரி மந்திரம் சொன்னேன். குரு சேவையும் செஞ்சிட்டேன். பாபா, இதுவே போதும். இனிமே நீ போ. ஆசிரம வேலை உனக்கு எவ்வளவோ இருக்கு. பரவாயில்லை குருதேவா, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சேவை செய்வது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆசிரமத்தில் செய்யும் மற்ற பணிகளை விட உங்களுக்கு சேவை செய்வதையே நான் விரும்புகிறேன். பாத்தியா பாபா கிடைச்ச அதிர்ஷ்டத்தை? இந்த சேவையை இப்படியே விட்டா நாம 2 பேரும் ஆசிரமத்தை விட்டு காட்டுக்கு போக வேண்டியதான். சேவைன்னு சொல்ற இல்ல, சேவை செய்யறதுக்கு காரணம்னு ஏதாவது இருக்கா பாபா? மரம் தன் நிழலை, நதி தன் நீரை, மலர் தன் நறுமணத்தை, பழம் தன் சுவையை நமக்கு தருகிறது குருதேவா. அவை எந்த ஒரு பலனையும் எதிர்பார்ப்பதில்லை. அதுபோல பலன் கருதா பணி இது. நான் செய்யும் இந்த பணியை சேவை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு விளக்க முடியாத அமைதி இருக்கிறது. அந்த அமைதியில் ஒரு நிம்மதி இருக்கிறது. எனக்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாம் தாம்தானே குருதேவா. கேட்டியா? குருவுக்கே சிஷ்யன் உபதேசம் செய்யறான், அவரும் அதை கேட்கிறாரு. இப்ப அவன் நேரம் நல்லா இருக்கு, அத மாத்தியே ஆகணும். சிஷ்யா, எத்தனை அழகா சொன்ன. பொருள் பொதிஞ்சு இருக்கிற வார்த்தை, யோசிக்கும்படியான அறிவுரை உன் வார்த்தை. நீ எல்லாரையும் போல சிஷ்யன் இல்ல. ஆசிரமத்துல படிக்கிற சிஷ்யன்கள்ல தெளிவான சிஷ்யன் நீ. சந்தோஷமா இருக்கு. பக்குவமும் பண்பும் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா பலனையும் விட குரு ஆசீர்வாத பலன் பெருசு. உங்க ஆசீர்வாதம் இருந்தா உங்ககிட்டயே தெய்வத்தை பாப்பேன் குருதேவா. ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. போ, அந்த நம்பிக்கையோட இரு. ஆகட்டும் குருதேவா. விவேகமூர்த்தி, இத்தனை வருஷமா நாமும் சுவாமிக்கு சிஷ்யர்களா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குருதேவர் நம்மோட இவ்வளவு நெருங்கி நேசமா பேசினது இல்லையே. இன்னைக்கு இந்த பாபா கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறாரு, எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆமாப்பா, அவர் பேசுனத என்னாலையும் பொறுத்துக்க முடியல. நாமும் அவரோட சிஷ்யங்க தான். அத சொல்லு. குருவோட ஓர வஞ்சனைய நம்மால எப்படி தாங்கிக்க முடியும்? சிஷ்யர்களே, பசுமடத்தை சுத்தம் பண்ண சொன்னா ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? சொல்லு. பாபாவே அதை செய்வேன்னு சொன்னா அதுதான். பாபா பசுமடத்தை மட்டுமா, ஆசிரமம் பூராவுமே சுத்தப்படுத்தினா. ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் ஆசிரம வாசத்துல உள்ள நியமங்கள், கட்டுப்பாடுகள் புரியும். அப்படி இல்லைன்னா அவன் ஆசிரமத்துல சிஷ்யனா இருந்து சாதிக்க வேண்டிய சாதனைகளை அவனால சாதிக்க முடியாது. அக்கறை இல்லாத சிஷ்யன் சேவை செஞ்சாலும் அடைய வேண்டிய குறிக்கோளை அடையவே முடியாது. என்ன குருவோட பெரிய சிஷ்யன் நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படுறியா? குரு ஆணையை மதிக்கிறது என் கடமை. குரு ஆணைக்கு அடங்கி நடக்கிற சிஷ்யன்னு திமிரு அதிகமா போச்சா? குருவே என் தெய்வம். குருவோட ஆணைப்படி நடக்கிறது இந்த சிஷ்யனோட தர்மம். குரு எங்களுக்கும் கூட தெய்வம் தான். இருந்தோம் குருதேவர் எங்களை விட முன்னதான் அதிகமா பாராட்டுறாரு. அவர் எங்களை வித்தியாசமா நினைக்கிறாரு. நீங்க நினைக்கிறது தப்பு. குருவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். கேட்டீங்களா? நமக்கே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குருதேவர்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தான் பசுமடத்தை நீ சுத்தப்படுத்தின. உடலுக்கு குளியல் எப்படியோ அப்படித்தான் வசிக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறதும். அது சொல்லி செய்யற வேலை இல்ல. அறிவுரை சொல்ல வேண்டியது உன் வேலை இல்ல. உபதேசமா செய்யற செய்வியா? செய்வியா? அனாவசியமா கைய வைக்காதீங்க. சொன்னா என்ன செய்வியா? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ
அடடே, தலையில ரத்தம் வருதே. பாபா ஆசிரமத்துக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஆசிரம வாசம் அறிவைத்தான் வளர்க்கணும். ஆனா உங்களுக்குள்ள அறியாமையும் ஆத்திரமும் இன்னும் போகல. காமம், கோபம், லோபம், மோகம், மதம் இதெல்லாம் ஒன்னை விட ஒண்ணு மோசம். அது பொறாமையத்தான் வளர்க்கும். தண்டனை இந்த உடம்ப பாதிக்கலாம், ஆனா மனசை பாதிக்காது. உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவமே வரலையே. நீங்க இப்ப அடிச்சது இந்த பாபாவை இல்ல, பாபாவுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை. தெய்வத்தன்மை உள்ளவங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சீச்சி. இந்த மாதிரி வெங்குசாவோட ஆசிரமத்துல 9 வருஷம் கஷ்டப்பட்டார் பாபா. அங்க இருக்கிற சிஷ்யங்களோட பொறாமையால எவ்வளவோ சிரமப்பட்டார். அன்னைக்கு பாபா தலையில காயம் பட்டப்போ வெங்குசா அவருக்கு கட்டின கட்டுதான் ஷிரடி சாய்பாபா தலைமையில இப்போ நாம பாக்குற அந்த தலைக்கட்டு. பாபா அந்த ஆசிரமத்துல இருந்தாரா டீச்சர்? குரு வெங்குசா தன்னுடைய கடைசி காலத்துல பாபாவை கூப்பிட்டாரு. கோதாவரி நதிக்கரை பக்கம் போக ஆணையிட்டாரு. அங்கிருந்து பாபாவோட வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படும்னு வாழ்த்தினார். பாபா அப்படியே செஞ்சாரா டீச்சர்? ஒரு நாள் அவுரங்காபாத்ல உள்ள தூப்கேடா கிராமத்துல ஒரு தோட்டத்துல பாபா உட்கார்ந்து இருந்தார். அப்போ ஏலகங்கா வட்டாரத்துல சாந்த்பாய் பட்டேலுங்கிறவரு தன் தோல்ல ஜேனத்தை மாட்டிக்கிட்டு காணாம போற தன் குதிரையை தேடிக்கிட்டு அந்த வழியா நடந்து வந்தாரு. பாபா சாந்த்பாய பார்த்தாரு. குதிரை கடிச்சதா டீச்சர்? குதிரை எங்க இருக்குன்னு உடனே சொல்லிட்டாரு பாபா. பாபா சொன்ன இடத்துல குதிரையும் இருந்தது. சாந்த்பாய் பட்டேல் பாபாவோட பரம பக்தர் ஆயிட்டாரு. பாபா கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவரை தன் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டாரு. அப்படின்னா பாபா சொன்னபடியே பட்டேல் வீட்டுக்கு போனாரா டீச்சர்? கொடுத்த வாக்குப்படியே பட்டேல் வீட்டுக்கு பாபா போனாரு. பாபா அங்கேயே அவர் வீட்லயே இருந்தாரா டீச்சர்? காரண பிறவிகள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இங்க, ஒரு நாள் அங்க. அப்பப்போ சாந்த்பாய் பட்டேல் வீட்டுக்கு பாபா வந்துட்டு போவாரு. ஒரு நாள் பட்டேல் தன்னுடைய மருமகன் திருமணத்துக்காக ஷிரடிக்கு போனாரு. அவர் தன் உறவுக்காரங்களோட பாபாவையும் கூட்டிக்கிட்டு போனாரு. அன்னைக்கு பட்டேலோட ஷிரடிக்கு போன பாபா ஷிரடியிலேயே நிரந்தரமா தங்கிட்டாரு.